மனுஷபுத்திரன் சார், நம்பிக்கை அளிக்கதா உங்கள்கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். டெல்லி பயணத்தில் நீங்கள் தமிழ்நாடு அரசுகள், அது வந்து அதிமுகவோ திமுகவோ என்ன கொள்கை நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறதோ அதையே உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதை பாராட்ட மாட்டீங்களா? முதலில், அதாவது நாங்கள் எதிர்கட்சியாக வந்த பிறகு நான் பங்கேற்கிற முதல் நிகழ்ச்சி இதுதான். அப்படியா? நீங்கள் தான் அதை இன்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருமை உங்களுக்கே இருக்கட்டும். இன்னொன்று, ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் நாங்கள் எதிர்கட்சியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விதமான தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் எதிர்த்து அந்த 5 ஆண்டுமே எதிர்கட்சி நிலையில் இருந்துதான் பேசிக் கொண்டிருந்தோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தேசிய அளவில் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக தொடர்ந்து திமுக தான் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்ட கேள்வி இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி என்பது பார்க்கிற போது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை பார்க்கிற போது இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதே என்று தோன்றியது. அப்புறம் இதெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் ஆயிற்று. இதெல்லாம் எப்படி திடீரென முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பெயரில் இது வருகிறது என்றெல்லாம் ஒரு குழப்பம் எனக்கு ஏற்பட்டது. அதாவது தமிழ்நாட்டை இன்றைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆளுகிறார் என்பதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளே ஒரு உதாரணம். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் இல்ல, எடப்பாடி கே பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா, மு கருணாநிதி, அவங்க எல்லாம் லெகசியா வச்சிட்டு இருக்கிற விஷயத்தை தானே தொடர்றாரு. இல்ல, அதாவது நீங்கள் நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், அதே போல கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை, கல்வி நிதியை நீங்கள் இந்தி திணிப்புக்கு ஒரு நிபந்தனையாக மாற்றி அதை பாத்தீங்கன்னா இந்த இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நாங்க உங்களுக்கான காசு கொடுப்போம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் திமுக தீவிரமாக முன்னெடுத்த 5 ஆண்டுகளாக முன்னெடுத்த பல கோரிக்கைகள். பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக அதை எப்படி கேட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையே திமுக எப்படி கேட்டது என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நினைக்கிறீங்க? இல்ல, நான் அந்த விஷயத்துக்கு வரேன். நானு அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் இந்த கோரிக்கைகளை வைத்ததற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தோடு இது முடிகிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக இதை சட்டசபையில் எப்படி கொண்டு வர போகிறோம்? உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய பல விஷயங்களுக்கு எதிராக இப்ப அந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதற்கு இதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு, அந்த நிதி ஒதுக்கீடு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் 90% கொடுத்துட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் 10% கொடுத்தாங்க. இப்ப அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% தான் கொடுப்பாங்க, தமிழ்நாடு 40% கொடுக்கணும். கிட்டத்தட்ட அதுபடி பார்த்தோம்னா 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படும். இதை எதிர்த்து சட்டசபையிலேயே தீர்மானம் நிறைவேற்றினோம். இது ஏன் சொல்கிறேன் என்றால், இது போன்ற பிரச்சனைகளில் நாடாளுமன்றத்தில் எப்படி நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்கொண்டிருக்கிறது, சட்டசபையில் எதிர்கொண்டிருக்கிறது. இன்னும் முதலமைச்சர் நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புகளில், ஊடகங்களில் இதை பற்றி நேரடியாக பேசியிருக்கிறார். இப்போ தாவேகாவிற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் கட்சியார் எதிர்த்து ஒரு 2.5 வருடங்களில் ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் இதை குரலை எங்கு ஒழிக்க வேண்டும் என்றால், இந்த கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும். அவர்களுக்கு நாடாளுமன்றம் செல்வதற்கு, அவர்களுடைய ஒரு உறுப்பினரை அனுப்புவதற்கு உடனடியாக ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. அங்கு போய் அந்த உறுப்பினர் உரத்த தன்னுடைய குரலை, தமிழ்நாட்டினுடைய குரலை வெளிப்படுத்த முடியும். ஆனால் முதலாக தனக்கு கிடைத்த அந்த மாநிலங்களவை சீட்டை உடனடியாக காங்கிரசுக்கு தாரை வார்க்கிறாங்க. இப்ப உடனடியாக அவங்களோடு பாத்தீங்கன்னா கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய அடுத்த பெரிய தேர்தலுக்கு வர்றதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதை ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அது பாத்தீங்கன்னா இதை ஏன்னா இதுதான் இவங்க கொள்கைன்னா, இதை முதல்ல பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம், எதிரொலிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இது மட்டுமல்ல, இனிமேலும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக ஒன்றிய அரசு ஏதாவது கொண்டு வந்தால் அதை நாடாளுமன்றத்தில் தான் குரல் எழுப்ப முடியும். அங்க வாக்கெடுப்புல என்ன நிலைப்பாடு எடுக்கிறது, இதெல்லாம் பல பிரச்சனை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு திமுக தலைவர் சங்கடத்தை தவிர்க்கிறதுக்காக அவங்க எவேட் பண்றதுக்காக காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது அவங்க இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 குதிரைகளிலும் சவாரி செய்ய விரும்புகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நான் அதுக்கு ஊரக இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை பாத்தீங்கன்னா அதுக்கான நிதி ஒதுக்கீடு பத்தி சொன்னேன். சில விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆன சில விஷயங்களை நாங்களும் எதிர்க்கிறோம். நீங்களே அழகா சொன்னீங்க, இது தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இதை தவிர்த்து ஒருவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது.
ஏன்னா அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப சொன்னார் வந்துட்டு, உங்களுக்கு தெரியும் வந்து, அதை கட்சி ஆரம்பிக்கிற சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு. அதாவது இன்னைக்கு இதற்கு முன்னால் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பேசிக் கொண்டிருந்த அண்ணாமலை பிஜேபியிலிருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பித்தவுடன் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க வந்து மும்மொழி கொள்கையை திணிக்க கூடாது அப்படிங்கிறார். நீங்க நல்லா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஒருத்தர் அரசியல் பண்ணணும்னா பிஜேபியை தவிர எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயங்களுக்கான தொடர் போராட்டம் அது ஊடகங்களில், சட்டசபையில் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி, நம்மால் ஏற்கவே முடியாத எத்தனையோ விஷயங்களை தொடர்ந்து பாஜக திணித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநரை வைத்துக் கொண்டு இங்கு வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு பண்றது. இங்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் இந்த தொந்தரவை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை திமுக தான் தொடர்ந்து உருவாக்கி வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு புறம், அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அவர்கள் ஏன்னா இப்ப வந்து இப்ப இங்க இந்த பக்கம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போறாரு, நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. இங்க கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணையை மீண்டும் தொடங்கி நடக்குதுங்கிற செய்திகள் வருகிறது. இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற செய்திகள் அல்ல. மேலும் பல விஷயங்களில் இவர்கள் மீது இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அதே போல கவர்னர் இந்த ஆட்சியின் மீது எதிர்காலத்தில் செலுத்த போகிற செல்வாக்கு, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதிமுகவினுடைய அதிருப்தி அணியினருடைய விஷயம், இது பிஜேபி இந்த விஷயத்திற்குள் என்னவெல்லாம் செய்ய போகிறது என்பதெல்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தொடர்ந்து ஏன் இதையெல்லாம் நீங்கள் பேச மறுக்கிறீர்கள் என்று ஒரு பெரிய பிரஷரை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து விஜய் பேசுகிறார், பாராட்டுகிறோம். அதை வந்து அவர் தொடர்ந்து வலியுறுத்துவதற்கான ஒரு பின்புலமோ களமோ மோட்டிவேஷனோ அவங்களுக்கு இல்ல. அதை நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கான வாய்ப்பையும் அவங்க தவற விட்டுட்டாங்க. பாயிண்ட் டேக்கன் சார். நான் திரு மதிவாணன் அவர்களோட வியூ பெறணும்னு நினைக்கிறேன். இது எங்க பாணி, நாங்க தான் இதுல அத்தாரிட்டி அப்படிங்கிறாரு. நாடாளுமன்றத்துல ஒலிக்க வாய்ப்பு கிடைச்சதே அதை எடுத்துக்கலையே, அவர் கட்சிக்கு கொடுத்து தாழ தூக்கி, அதுல என்ன யுக்திங்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அது சார் பேசுறது என்னன்னா, திமுக ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் தொடருது அப்படின்னா 5 வருஷம் இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கட்டும், அதில் ஒன்றும் யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, கனவு கண்டுட்டுருக்கலாம். ஆனால் விஜயை பொறுத்தவரை இல்லைங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான மூவ் தான் பண்ணுறாரு. இந்த டெல்லி விசிட்டில் பார்த்திங்கன்னா, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டதில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கணும். அதாவது கவர்னன்ஸ் என்பது வேறு, கட்சி பாலிட்டிக்ஸ் என்பது வேறு. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அரசியல் என்ற முறையில் தாவேகா அதனுடைய சித்தாந்த எதிரியாகத்தான் பாஜகவை தொடர்ந்து அது பார்க்கும், எதிர்க்கும். அதே போல் அரசியல் எதிரியாக திமுகவை எதிர்க்கும். ஆனால் ஆளும் மாநில கட்சி, ஆளும் கட்சி மாநில ஆட்சி என்ற முறையில் மத்திய ஆட்சியோடு நட்புறவு பேண வேண்டும், ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. டிமார்க்கேட் பண்றாரு. எதிர்பார்ப்பு நல்லது, சாத்தியமா? அரசியல் வேற, நிர்வாகம் வேறங்கிறது சரி. ஆனா பல சமயங்களில் நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ரெண்டும் ஒன்னோட ஒன்று முரண்படுறதும் சண்டைப்படுறதும் பார்த்துருக்கோம் தானே. அதாவதுங்க, ஒரு நம்பிக்கையோடு நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், ஆப்டிமிஸ்டிக்கா. இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை கிளப்பி அரசியல் ஆதாயத்துக்காக திமுக கிளப்பின அந்த ஒரு அனாமலி இன்றைக்கி வந்து விஜயால் சரி செய்யப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் மத்திய அரசோடு மாநில அரசு ஒரு ஒன்றுபட்டு ஒரு இணக்கமான நிலையில் இருந்தால்தான் மாநில நலன்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களும் அதை செய்யணும்ல. இல்ல அவங்க எவ்வளவு கோஆபரேட்டிவா பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இருக்கிறாங்க. நான் நீங்க சொல்றதுல 100% உடன்படுறேன். ஏன்னா அவங்க வந்து தேர்தல் மேடைகளில் பிரதமர்லேருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாரும் பேசியிருக்காங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணுன்றாங்க சட்டமன்ற தேர்தல். அதுவே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. ஒரு ஃபெடரல் செட்டப்பை அவங்களால ஒத்துக்க முடியல கேரக்டரை. அதனால் மத்தியில் ஆளும் கட்சி தான் மாநிலத்திலும் ஆண்டால்தான் அந்த மாநிலத்தின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு சொல்கிறதே ரொம்ப தவறான ஒரு புரிதல் தாங்க. அப்போ அதை வந்து அவங்க செய்வாங்க. அதே போல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாநில அரசுகளை நடத்துவார்கள். இதெல்லாம் அவங்க விட்டுருவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க வந்து தவிர்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப நியாயமான நிலையை மாநில அரசு எடுக்கும்போது ஒன்று அவங்க அதை ஏற்று தான் ஆகணும், இல்லைன்னா தே வில் கெட் எக்ஸ்போஸ்ட் ஃபர்தர்.
ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கப்பா மத்திய அரசுன்னு மக்கள் மன்றத்தில் அவங்க அம்பலம் ஆவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜயினுடைய செய்தாரே அவர் நன்னயம் செய்து உறுத்து விடல் அந்த மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பாக அவங்க அப்படி இருந்தாலும் நம்ம பெருந்தன்மையாக இருந்து ஆமாம், அதில் ஒன்றும் நமக்கு வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கணுங்க. நமக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலன், தமிழகத்தின் நலன், தமிழ்நாட்டின் திட்டங்கள், வளர்ச்சி. இப்போ பாருங்கள், இன்றைக்கி அவர் பேசினார், கன்னி பேச்சு தான். நீங்கள் இதை கம்பேர் பண்ணுங்க, மு.க. ஸ்டாலின் வந்து அனுபவம் வாய்ந்த வார்த்தையை தவிர்த்துடலாம், அது கொஞ்சம் செக்ஸிஸ்ட் அது. ஓ அப்படியா, சரி. முதல் பேச்சு நிதி ஆயோக்கில். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது முதல் 3 வருஷம் போகவே இல்லைங்க. என்ன சொன்னார்னு சொன்னால், வஞ்சிக்கிறது, பாரபட்சம் காட்டுகிறது, நிதி வருவாயில் நமக்கு நியாயம் இல்லை, அங்கே போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு காணொலியெல்லாம் போடுவார், நான் ஏன் போகவில்லை தெரியுமான்னு சொல்லி போனார். ஆனால் கடைசியாக போனார். எப்போனா, நான் அதுக்குள்ளே போக விரும்பல, அந்த இது டாஸ்மாக் சிஎம்டி விசாகன் மேலே ரெய்டு வந்து, அந்த நிறுவனத்து மேலே ரெய்டு வந்து பல பேர் அதில் மாட்டிக்கிட்டு லண்டனுக்கெல்லாம் பறந்த பிறகு அந்த பிரச்சனை வந்த போது அவர் போனார். அதுக்காக போனார் நான் சொல்ல, அந்த பிரச்சனை வந்த போது போனார். போயிட்டு ஏன் போனோன்றதுக்கான காரணத்தை அவர் சொல்லாமலே போனார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, முதல் 3 வருஷம் அவர் என்ன காரணங்களை சொல்லிட்டு காணொலி போட்டு போகாமல் இருந்தாரோ, என்ன சொல்றேன்னா, சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, தயவு செய்து என்ன பேச விடுங்க, குறுக்கிடாதீங்க. நான் என்ன இல்லைங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேசுனீங்க. ஆனா நான் வந்து குறுக்கிடாமல் இருந்தது காரணம், என்னுடைய டைம் வரும்போது நான் பேசுறேன். ஏன் நேரத்தில் நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் சொல்றேன், கரூர் சம்பவத்தை மறைக்கிறதுக்காக நோக்கத்துக்கு வந்து நோக்கம் கற்பிக்கிறது. நீங்க இப்ப கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை நடக்குது, இந்த தருணத்துல போறாங்கன்னா அவர் ஒரு கணக்கு சொல்றாரு, நீங்க ஒரு சதி கோட்பாடு சொல்றீங்க, அவர் ஒரு சதி கோட்பாடு சொல்றாரு. அதாவது என்ன பொறுத்தவரையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கணுன்றது தான் இப்போவும் சொல்றேன், போனது தப்புன்னு சொல்ல. அட்லீஸ்ட் கடைசி வருஷமாவது போனார, எதையுமே அவர் கேட்கிற மாதிரி தொடர்பு படுத்த முடியுமா? நம்ம இல்ல, நான் தொடர்பு படுத்தல, நிகழ்ச்சிகள் நடந்ததை சுட்டிக்காட்டினேன். இது நடந்த பிறகு அவர் போனாரு, அதுக்கு முதல் நாள் சொன்னாரு, அதெல்லாம் இப்ப மாறிடுச்சா? அத மக்கள் கிட்ட சொல்லணும் இல்ல, ஒவ்வொரு முறையும் போகாத. இப்போ அவர் நித்தி ஆயோக்கு திரு ஸ்டாலின் முதலமைச்சரா போன அப்புறமும் கூட அவருடைய டெல்லி எதிர்ப்பு தொடர்ந்தது இல்ல, தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் தொடர்ந்தது இல்ல. ஆமாங்க, இதில் வந்து என்ன, நான் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் தான் அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை நெல்லை அவங்க வரிச்சு கட்டினாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் அவருடைய நிலைப்பாடு யதார்த்தமாகவே இருந்ததா நீங்கள் பார்க்கலையா? செல்வி ஜெயலலிதா அவர்களுமே கூட அது அந்த நிலைப்பாடு எடுத்து அவங்க கூட நெருங்கி போக பார்த்தாங்க. பட் டெல்லி நம்மள அந்த ஒரு பொசிஷன்ல தானே போட்டிருக்குங்கிறதும் யதார்த்தம் தானே. அது உண்மைதாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலும் இப்படி தாங்க நடந்திருக்கு. மாநிலங்களை அவங்க நடத்துகிற விதம் என்பது மத்திய அரசுகள் என்ன ஒன்றா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அளவுகள் வந்து இப்போ மோடி சர்க்கார் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், காங்கிரஸ் சர்க்கார் வந்து நிச்சயமாக அதுவும் அது மாதிரி தான் நடத்தி இருக்குங்க. நான் அதெல்லாம் சொல்ல, இன்னைக்கு விஜய் எடுத்திருக்கிற நிலைப்பாடு வந்து சரியான நிலைப்பாடு. மாநிலத்துக்கு, அதாவது கட்சி அரசியல் வேற, கவர்னன்ஸ் வேற. ஒரு மாநில அரசுன்ற முறையில் இப்போ நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமராக தான் மோடி வந்தாருங்க. அப்போ கருப்பு பலூன் விட்டாங்க, அப்போ வந்து கருப்பு கொடியெல்லாம் காட்டினாங்க, கோ பேக் மோடினாங்க. அதே ஆட்கள் இவங்க ஆட்சிக்கு வந்தவொன்னோ அதே பிரதமர் வராரு, வெள்ளை கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க. தங்கம் தென்னரசு போன்ற ஒரு மூத்த அமைச்சர் மோடியின் வருகை தமிழகத்துக்கு பெருமை என்றார். இந்த ரெட்டை வேடம் வேண்டாம். நீங்க சொன்னீங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க. தமிழ்நாட்டில் மாநில அரசுகள் கட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனா தமிழ்நாட்டின் எண்ணம் இருக்கு பாருங்க. அது இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுப்பதாக அந்த கொள்கையா இருந்தாலும், அதுல வந்து நம்ம வந்து தெளிவா இருக்குங்க தமிழ்நாடு. அதுல ஒரு கன்சிஸ்டன்சி காட்டுறாரு, கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூட்டி. பொலிட்டிக்கலா ஒரு மாதிரி டீல் பண்றாரு, கவர்னன்ஸ் வரும்போது ஒரு கோஆபரேஷனா அணுகுறாருங்கிறது பார்க்கறேன். அதாவது டிமார்கேஷன் இஸ் எ மஸ்ட். அதல தப்பு பண்ணிட்டாங்க திமுக. அதுதான் என்னுடைய கருத்து.